ஹாய் ஆல். கோவக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அதை மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதை 2ஆக கட் பண்ணி 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் சைஸ் இருக்கனால நான் 2ஆக கட் பண்ணி அதை 4 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு. கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சோடனே அதில் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுவும் வதங்கி மசிக்கிற ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கொஞ்சம் கல் உப்பு, குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அது இல்லைன்னா இது ஆப்ஷனல், இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கோவக்காவை ஆட் பண்ணுங்கள். கோவக்காயை ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நான் ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது காய் வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமாக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்கும். திருப்பி கிளறி விட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதை கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிருக்கும். தண்ணி நல்லா ட்ரை ஆகணுன்னே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கலாம். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.